ஆல்வேஸ் வெல்கம். நான் உங்கள் ஸ்டார். அப்புறம் இது வந்து நம்ம மை ப்ரொஃபஸர் ஹஸ்பண்டுக்கான 12th பார்ட் தான்டா. ஸோ நான் வந்து இது ரொம்ப லேட் பண்ணிட்டேன், ஐ நோ. ஸோ சாரிடா, அது நான் சாரி கேட்டுக்கிறேன். அப்புறம் வந்து ஒரு சின்ன ரெக்வஸ்ட்டா எனக்கு உங்ககிட்ட. ஸோ இதுக்கு முன்னாடி நான் ஃபஸ்ட்டு சேனல் வந்து வச்சுருக்கிறப்பையும் கூட எப்படி சொல்கிறது, ஒரு வீடியோவுக்கு எனக்கு ஒரு 10 இல்லை அல்லது 7 அந்த அளவுக்காவது எனக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ஒரு வீடியோவுக்கு இன்க்ரீஸ் ஆவாங்க. பட் எனக்கு திஸ் டைம் நான் வந்து என்னுடைய சேனல் போயிடுச்சு. ஸோ ரிட்டன் வந்து 2வது ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ அதுக்கப்புறமா எனக்கு அந்தளவுக்கு எப்படி சொல்கிறதுனா இன்க்ரீஸ் இல்லை. ஸோ அந்தளவுக்கு அட்டென்ஷன் இருக்கான்னு கூட எனக்கு தெரியல. ஸோ நான் உங்கள்கிட்ட அது கேட்குற ஒரு கைண்ட் ரெக்வஸ்ட், உங்களுக்கு இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்ததுன்னா ஓகேவா, என்னுடைய ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்துச்சுன்னா, ஓகே தான், நல்லா தான் இருக்குது அப்படின்ற மாதிரி தோணுச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஓகேவா. நான் யாரையும் கட்டாயப்படுத்தலை. அப்புறம் நான் ஒரு டிஸ்க்ளைமர் ப்ளே பண்ணுறேன். ஸோ டிஸ்க்ளைமர் படித்து பார்த்துட்டு உங்களுக்கு ஓகேனா ஸ்டோரிக்குள்ளே தாராளமாக வாங்க, ஓகேவா. ஸ்டேட்டஸ் ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸோ அந்த ஒரு கைண்ட் ரிக்வெஸ்ட் ஒன்று உங்ககிட்ட. ஸோ உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் என் ஸ்டோரியில் இருந்துச்சுன்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் நெக்ஸ்ட் போகிற ஸ்டோரிஸ்லாம் உங்களுக்கு வந்து வரும். ஸோ கொஞ்சம் அது ஒன்றும் அதை தாண்டி எதுவும் இல்லைடா. ஸோ ஓகே, எப்பவும் போல் கமெண்ட்டு முக்கியம் பிகிலே. ஸோ கமெண்ட்டை மறக்காமல் கொடுத்துருங்க. ஏற்கனவே நான் கிட்டத்தட்ட 11 பார்ட் கிட்ட போட்டிருக்கேன். ஸோ அதை பார்க்காதவங்க பார்த்துட்டு 12th பார்ட்டுக்குள்ளே வாங்க, அப்போ தான் உங்களுக்கு வந்து புரியும். ஸோ ஓகே, வாங்கடா ஸ்ட்ரைட்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸோ இப்போடி எபிசோடோட ஸ்டார்டிங் சேர்ந்தாண்டா ஒரு ரூமில் தான் நம்ம ஒய்டி ஸ்டே பண்ணியிருந்தார் இல்லையா. ஸோ ஒரு வார்டு ஷிஃப்ட் பண்ணியிருப்பாங்களே. ஸோ நார்மல் வார்டுக்கு கொண்டு வந்திருப்பாங்கல்ல. ஸோ இப்போ ஒய்டியோட ரூமில் தான் பொறுமையாக ஒரு மாதிரி ஒய்டியோட ஃபேஸில் அப்படியே இந்த சன்லைட் பட, ஐயோ அச்சோ ரொம்ப நேரம் தூங்கிட்டியாடா வைடி நீ? நம்ஜூன் எங்கே போயிட்டாரா? ஐயோ, நான் அவர்கிட்ட பேசணும்னு நினச்சேனே, அதுக்குள்ளே போயிட்டாரா என்ன? சரி விட, பிறாட்டி பேசிக்கலாம். ஆனால் பாவம், அவர் தான் நேற்று நைட் ஃபுல்லாக ஃபீல் பண்ணி பேசினார். நான் மார்னிங் அவர்கிட்ட பேசணும்னு நினச்சேன், ரொம்ப நேரம் தூங்கிட்டேன் போல். சரி, ரிட்டன் எப்படியும் பார்ப்போம் ஐடி, விட பார்க்கும் போது பேசிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒய்டி அப்படியே பேசிகிட்டு இருக்காரு. ஸோ பொறுமையாக போவதான் எழுந்திரிச்சு அப்படியே இந்த பெட்டில் உட்காந்து ஒரு நிமிஷம் ரிலாக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ இப்போ அப்படியே இந்த டோர் தான் ஓப்பன் ஆகுதா. அப்படியே இந்த டோரை ஓப்பன் பண்ணிட்டேன். நம்ம ஜே அண்ட் என்ஒய் தாக்குள்ளே வராங்க. நம்ம ஜே தான் இப்போ, டேய் ஒய்டி என்னை கூப்பிட்டு விட்டல, எதுக்கு கூப்பிட்ட? அதுவும் நேற்று ராத்திரி ஃபோன் பண்ணி மார்னிங் வாங்கடான்னு சொல்லியிருந்தா, என்னாச்சு? எதுவும் ப்ராப்ளமா? அதெல்லாம் இல்லை, ப்ராப்ளம்லாம் ஒன்றும் இல்லைடா. ஆனால் எனக்கு ஒரு ஹெல்ப் வேணும். அதை என்ஒய் உங்ககிட்ட தான் கேட்கணும். நம்ஜன் இருக்கார்ல, அவர் இம்பார்ட்டண்டான திங்ஸ் அண்ட் ரொம்ப முக்கியமானதெல்லாம் எங்கே வச்சுருப்பார்? அதுவா, எனக்கு தெரிஞ்சு அது அவன் எப்பவுமே அவனுடைய ஃபைலில் தான் வச்சுருப்பான். அது ஒரு மாதிரி பிளாக் கலரில் இருக்கும். இம்பார்ட்டண்டான திங்ஸ்லேருந்து எல்லாமே அதில் தான் ஐடி வச்சுருப்பான். ஏன், எதுவும் ப்ராப்ளமா? உனக்கு இத்தனை தடவை பார்த்தாலும் அறிவே வராதில்ல ஐடி. நான் தான் பல தடவை சொல்கிறேன்ல வந்துட்ட, விட்டு போதும் அப்படின்னு. மறுபடியும் ஏன் நீ அங்கேயே நிற்கிற? வேண்டாம், சொன்னா கேளு. அவங்க என்னமோ பண்ணிட்டு போகிறாங்க, உனக்கு என்ன? இங்கே பாரு ஜே, என்ன நடந்துச்சுன்னு தெரியாமல் நீ பேசாத. அதை நேற்று நம்ஜூன் வந்தார் ரூமுக்கு நைட் டைம். என்ன சொல்கிற? நம்ஜூன் வந்தாரா ரூமுக்கா? என்னாச்சு? எதுவும் பிரச்சனையா என்ன? அதெல்லாம் இல்லை, ஆனால் அவர் ட்ரிங்க்ஸ் பண்ணியிருந்தார் நல்லா. என்கிட்ட வந்து நிறைய சொன்னார் அண்ட் நிறைய பேசினார் அப்படின்ற மாதிரி ஒய்டி தான் ஒரு மாதிரி நம்ம ஜேக்கிட்ட நம்ஜூன் சொன்னதெல்லாம் அப்படியே பொறுமையாக சொல்லிகிட்ருக்காரு. இதெல்லாம் அவர் என்கிட்ட சொன்னாருடா. பட் அவர் போதையில் தான் வளர்னாரோன்ற ஃபீல் இருக்கு. இருந்தாலும் எனக்கு என்னமோ தப்பாக தோணுது. அவர் சொன்னபோது சொன்னார் அவருக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை, அவர் கான்ஷியஸ்லேயே இல்லைன்னு. ஆனால் மார்னிங் எந்திக்கும் போது அந்த இடத்துல லோனாக இருந்தாங்க. எனக்கு எதாவது தப்பாக இருக்குது ஜே. அதான், அது மட்டும் இல்லை, லூனாவோட மெடிக்கல் ப்ரூஃப் எல்லாமே நம்ஜூன்ட்ட இருக்குன்னு அவர் சொன்னார். நம்ம அதெல்லாம் கொஞ்சம் எடுத்து பார்த்தோன்னா
அங்கே என்ன நடந்துச்சு அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம்ல. அவங்களும் பாவம்டா, நிறைய விஷயத்த மனசில் வச்சுட்டு கஷ்டப்படுறாங்க. ஐ மீன் ஹெல்ப் பண்ணணும்னு தோணுது, அவங்க மேலே தப்பு இல்லை, நீயும் கொஞ்சம் யோசிச்சு பாரு அப்படின்ற மாதிரி நம்ம வைடி தான் ஒரு மாதிரி ஜேயோட ஹேண்ட்ஸை பிடிச்சி அங்கே பேசிகிட்டு இருக்காரு. ஏதோ சொல்கிறா, இருந்தாலும் எனக்கு மனசு ஒத்துக்க மாட்டேங்குதே. டேய் இங்கே பாருடா, நீ இப்படி வச்சுக்கோங்க, அந்த லூனாவை பற்றி என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு இவங்களுக்கும் அவளை பற்றி தெரிய வைக்கலாம்ல. இவங்க எல்லோரும் அவளை நல்லவா நினச்சிட்ருக்காங்க, அவளை ரொம்ப பாவம் அப்பாவின்னு. ஆனால் அது உண்மை இல்லைடா. அதே மாதிரி அவளையும் இவங்ககிட்டேருந்து விலக வைக்கலாம், அதான் இவங்களுக்கும் நல்லது. அதுக்காகவாது ஹெல்ப் பண்ணலாம்ல, கொஞ்சம் யோசிங்க. சரி விட, ஏதோ சொல்கிற, ஆனால் அந்த லூனாவை இவங்ககிட்டேருந்து கட் பண்ணுறதுக்கு வேணால் நான் ஹெல்ப் பண்ணுறேன். சரி, இப்போது அதை நான் என்ன பண்ணணும்னு கொஞ்சம் சொல்கிறீங்களா? 2 பேரும் மாறி மாறி பேசிகிட்டு இருந்தால் எனக்கு என்ன புரியும்? அது அது வந்து என்ஒய், நீங்கள் எனக்கு ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணணும். நீங்கள் மட்டும் இல்லை ஜி, நீ வந்தா, நீங்கள் 2 பேரும் எனக்கு லூனாவை பற்றின டீட்டெயில்ஸ், அவங்க ஜாயின் ஆனதுலேருந்து இப்போ வரைக்கும் என்ன பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி கொண்டு வந்து தரீங்களா? அந்த ஒரு ஹெல்ப் உங்களால் எனக்கு பண்ண முடியுமா? நீங்கள் மட்டும் அதை பண்ணிங்கன்னா அப்புறம் நானும் நிறைய விஷயங்கள் ப்ரூவ் பண்ணுறதுக்கு எனக்கும் சான்ஸ் கிடைக்கும். அந்த ஹெல்ப் மட்டும் பண்ணுங்க ப்ளீஸ். இப்போமே கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணுறீங்களா? ஓகே வைடி, நீ சொல்கிற கண்டிப்பாக லூனாவை பற்றின எல்லா டீட்டெயில்ஸும் இன்னும் ஒரு 1 hour இல்லை ஒரு 2 hours உங்ககிட்ட கொண்டு வந்து தரோம். ஓகேவா? நீ ஃப்ரீயாக விட, நானும் ஜேவும் இருக்கோம். சரியா? எதையும் நினச்சி ஒரி பண்ணிக்காத. டேப்லெட்ஸ் எல்லாம் கரெக்டாக எடுத்துக்கோ. நீ உன் பாடி ஏற்கனவே வீக்காக இருக்க, ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்காத. சரி என்ஒய், அதெல்லாம் இல்லை, நான் பார்த்துக்கவா. நீங்கள் ஜேவை கூட்டு போங்க. சரிடா ஒய்டி, நாங்கள் போயிட்டு வரோம், நீ பார்த்துரு அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அங்கேருந்து நம்ம என்ஒய் அண்ட் ஜே தான் கிளம்பிட்டாங்க. ஸோ இப்போ ஒரு 10 o'clock போல் இருக்கும்டா. அப்படியே ஆஃப்டர் அந்த மார்னிங் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்கிப் ஆக ஸ்டார்ட் ஆகுதா. இப்போ அப்படியே பொறுமையாக காமிச்சா நம்ம ஜின் தான் அப்படியே நம்ம ஒய்டியோட ரூம் கிட்ட அப்படியே அந்த டோரை ஓப்பன் பண்ண போகிறாரு. ஸோ அப்படியே பின்னாட்டிலேருந்து ஒரு சவுண்ட், ஜின் எங்கே போகிற? அது வந்து இவங்க நான் ஒய்டி கூட இருக்கலான்னு, அவனை பார்த்துக்கணும்ல, அவனுக்கு ஹெல்ப் பண்ணலான்னு, அதான். இல்லை, நான் இன்றைக்கி ஒய்டி கூட இருக்கா. நீ நேற்று ஃபுல்லாக நீ தானே அவன் கூட இருந்தா, நான் இன்றைக்கி இருக்கேன், நான் அவனை பார்த்துக்கிறேன். அது இல்லைடா, நேற்று நம்பிச்சிருந்தா இருந்தான், நான் ஒய்டியை பார்க்கக்கூட இல்லை, நான் அவன்கிட்ட பேசணும். டேய் ஜின், அதை இன்னும் கொஞ்ச நாளில் எப்படியும் போயிடுவோம்ல, நானும் ஒய்டிகிட்ட கொஞ்சம் பார்க்கணும்டா. அன்றைக்கி 1 day ஃபுல்லாக அவங்க கூட தானே இருந்தா. டேய், அந்த 1 day நான் இருந்தது தாண்டா ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கிறேன், நீங்கள் வேறு அப்படின்ற மாதிரி ஜின் ஒரு மாதிரி லைட்டாக ஒரு மாதிரி கில்ட்னஸில் சொல்லிகிட்ருக்காரு. ஸோ நம்ம யூவிக்கும் புரியுது. ஸோ பொறுமையாக ஜின்னோடைய ஷோல்டரை வந்து லைட்டாக டேப் பண்ணிவிட்டா, இங்கே பாருடா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, புரியுதா? ஓவர் திங்க் பண்ணிக்காத, அது நடந்துடுச்சு, அவ்வளோதான். நீ இப்போ நான் ஒய்டியை பார்த்துக்கிறேன். என்னடா ஆளாளுக்கு ஒய்டியை பார்த்துக்கிறேன்ட்டு இருக்கீங்க, அப்போது நான் எப்போ பார்க்குறது அப்படின்ற மாதிரி பின்னாட்டிலேருந்து நம்ம நம்ஜுன் தான் வர்றாரு. நம்ம ஜின்னா ஒரு மாதிரி நம்ஜுனை பற்றி முறைக்கிறாரு. டேய், நேற்று ஃபுல்லாக நீ தானே ஒய்டி கூட இருந்தா, நான் இருக்கிறேன் என்ன குள்ளே போகணும் அனுப்பி விட்டுட்டா, ஃபுல்லாக நீ தானே இருந்தா, ஈவினிங்கில் இருந்தா, அதெல்லாம் தெரியாது, நான் தான் அன்றைக்கி ஒய்டி கூட இருப்பான், அவனை நான் தான் பார்த்துக்குவான் அப்படின்ற மாதிரி ஜின் ஒரு பக்கம் சொல்கிறாரு. நம்ம யூங்கி தான், நிறுத்துங்க, நானும் போகிறேன் ஓண்டு, அதெல்லாம் கிடையவே கிடையாது. எங்கள் அப்பா ஜின் அன்றைக்கி வந்து பேசிக்காக இன்னமும், ஆனால் ஒய்டி கூட டே ஃபுல்லாக நீ இருந்திருக்க, அப்புறம் நேற்று நம்ஜுன் இருந்திருக்கிறான், இன்றைக்கி நான் தான் இருப்பேன். சொல்லப்போனால் நம்ஜுன் உன்னை விட பெரியவன் நான் தான், ஜின்னுக்கு அடுத்து நான் தான், அதனால் நான் தான் அன்றைக்கி ஒய்டி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன், நல்லா தாண்டா பார்த்துக்குவேன், கவலைப்படாதீங்க சரியா?
நான் உங்களோட விட உன்னை நல்லாவே பார்த்துக்குவேன், வழியை விடுங்கடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்போ அப்படியே டோரை ஓப்பன் பண்ணிவிட்டேன். நம்ம யூங்கி தான் குள்ளே வந்து டக்குன்னு டோரை அடைச்சிடுறாரு. ஸோ க்ளோஸ் பண்ணிட்டாரு டப்புன்னு. நம்ம ஜின்னும் நம்ஜுனும் ஒரு மாதிரி மாறி மாறி மூஞ்ச பார்த்துட்டு அப்படியே திரும்பி அந்த டோரையும் பார்க்குறாங்க. ஸோ அவங்களுக்கு புரிஞ்சு போச்சு, இதுக்கப்புறம் இவங்க டோரை ஓப்பன் பண்ண மாட்டான் அப்படின்ற மாதிரி. ஸோ 2 பேருமே அந்த இடத்த விட்டு காலி பண்ணிட்டாங்க. யோங்கி, நீங்கள் என்ன எங்கே பண்ணுறீங்க? அது ஏய், நீ எதுக்கு பெந்திக்கிற? படு, அவனை எந்திக்க சொன்னா? ஓகேவா உனக்கு? பாடி எதுவும் பெயினாக இருக்கா? இல்லை ஓகே தானே நீ? நான் ஓகே தான், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆமாம், நீங்கள் எதுக்கு இங்கே வந்தீங்க? அதுவும் மார்னிங் சாப்பிட்டீங்களா என்ன? கையில் அதை நான் சாப்பிட்டேன். உனக்கு தான் ஃபுட்டு, நீ சாப்பிட்ருக்க மாட்டேன்னு தெரியும், அதான் ஓகே தானே உனக்கு அப்படின்ற மாதிரி கேட்டுகிட்டே எனக்குள்ளே நடந்து வந்துட்டுருக்காரு. ஸோ நம்ம வைடி தான் இவங்க எப்போ லைட்டாக சிரிச்சிட்டே தலையை மட்டும் ஆடிட்டுருக்காரு. ஸோ நம்ம இவங்க தான் ஒரு மாதிரி பக்கத்தில் இருக்கிற சேர் அப்படியே வைடி பக்கம் நகர்த்தி போட்டுட்டு அப்படியே வைடிட்ட எடுத்துகிட்டு வந்த ஃபுட்டை தான் ஒரு மாதிரி கொடுக்க, ஒரு மாதிரி கையில் வேங்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வைடி ஒரு மாதிரி இவங்க கிட்ட கையை நின்றுட்டுருக்காரு. பட் இவங்க அதெல்லாம் கண்டுக்கல. ஸோ ஒரு மாதிரி அந்த ஃபுட்டை எடுத்து வைடியோட வாய்க்கிட்ட கம்மி அது இங்கே பாரு, கரெக்ட் டைமுக்கு ஃபுட் எடுத்துக்கோ, கரெக்டாக மெடிசன் எடுத்துக்கோ, புரியுதா? உனக்கு என்ன ஹெல்ப்புனாலும் எங்களை யாருக்காவது கூப்பிட, நாங்கள் இங்கே தான் இருப்போம். ரொம்ப ஸ்டெயின் பண்ணி எழுந்திரிச்சு நடக்காத, புரியுதா? உனக்கு கால் அடிபட்டிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. கொஞ்சம் அது மட்டும் இல்லை, உன்னை பெட் ரெஸ்ட்டில் இருக்க சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன ஹெல்ப்பாக இருந்தாலும் எங்களை கூப்பிடு, புரியுதா? சரி யோங்கி, நான் கூப்பிட்றேன், போதும் எனக்கு. போதுமா? என்னடா சாப்பிட்ருக்கா? ஒழுங்கா காமி. இல்லை அது காமின்ற, நான் சாப்பிட்டுக்கிறேனே. நாங்களாம் விட்டுனா வாங்க மாட்டீங்களோ? அப்படி இல்லை, ஆனால் திடீர்னு இங்கே பாரு, திடீர்னுலாம் இல்லை, அது தெரில, நீ என்னைக்கு என்கிட்ட பேசியிருக்க மூஞ்சி கொடுத்த திடீர்னுன்னு சொல்கிறேன். சரி சாப்பிடு, அதெல்லாம் இப்போ எதுக்கு பேசிகிட்டு இருக்கா? சரி அம்மா, நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும் இங்கே, நீங்கள் அதை தப்பாக எடுத்துக்க மாட்டீங்கள? நான் உங்ககிட்ட கேட்கலாமா? கேளு, அதில் என்ன இருக்கு சொல்லு. இல்லை, அது வந்து நீங்கள் லூனா கூட அது இப்போ உனக்கு என்ன, எங்களுக்கும் லூனாக்கும் என்ன இருக்குன்ற தெரிஞ்சுக்கணுமா? அது அப்படி இல்லை, ஆனால் நம்ஜுனிட்ட சொன்னார் இவங்கி, அதை அன்னைக்கு ஹோட்டலில் லூனா கூட ஸ்டே பண்ணிங்க. அப்புறம்தான் உங்களுக்கும் லூனாக்கும் என்ன நடந்ததுன்னு. ஆனால் நீங்கள் கான்ஷியஸில் இல்லைன்னு நம்ஜன் சொன்னார். உங்களுக்கு கான்ஷியஸ் இருந்ததா இங்கி? நீங்கள் ஃபீல் பண்ணீங்களா? என்னடா ஆச்சு உனக்கு? நம்ஜன்கிட்ட எதனா சொல்லிட்டானா என்ன? ஆமாம், நம்ஜன் தான் சொன்னார். சரி, எங்களுக்கும் கான்ஷியஸ் இல்லை, அங்கே என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியாது. அதே மாதிரி நான் ஒன்றும் அதை ஃபீல் பண்ணி என்ஜாய் பண்ணி நான் பண்ணலை, சரியா? அதுக்கு ஏன் அப்படி கண்ணிலலாம் தண்ணியோடு கேட்குற? ஃபேஸே ஒரு மாதிரி இருக்குது பாரு. அதெல்லாம் இல்லை, எனக்கு அங்கே என்ன நடந்துச்சுன்னு கூட ஞாபகம் இல்லை, சுத்தமாக இல்லை. ஃபஸ்ட்டு ஏதாவது இருக்கணும்ல, ஆனால் எனக்கு லூனாவை பற்றின எந்த தாட்ஸுமே இல்லை. நானும் எவ்வளவோ யோசித்து பார்த்தேன் அன்றைக்கி என்ன நடந்ததுன்னு, ஆனால் எதுவுமே ஞாபகம் வரல. அவள் ஃபஸ்ட்டு நான் நம்பலை அதை, ஆனால் மெடிக்கல் ப்ரூஃப்லாம் கொண்டு வந்து காமிச்சு கொஞ்சம் பெரிய இஷ்யூ ஆச்சு. அப்புறம்தான் நம்ஜன் சொன்னார் அங்கே என்னெல்லாம் நடந்துச்சுன்னு. எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப், இங்கே பாரு, உனக்கு எதுவாக இருந்தாலும் டைரெக்டாக கேளு. இந்த ஹெல்ப்பு மயிறு அதெல்லாம் வேண்டாம், சொல்லு.
அதை நம்ஜூர் அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எதில் வச்சுருக்காரு யோகி? எனக்கு அதை மட்டும் சொல்கிறீங்களா? அதை எனக்கு அதை வேணும். அதான் அது உனக்கு இருக்கு. அந்த டாக்குமெண்ட்ஸை பார்த்து நீ என்ன பண்ண போகிற? அதை இல்லை யோகி, எனக்கு ஒரு டவுட் இருக்குது. அதை என்னால் உங்கள்கிட்ட சொல்ல முடியாது, புரிஞ்சுக்கோங்க ப்ளீஸ். அதை ஒன்றும் சொல்லுங்களா? நீங்கள் வேறு எதுவுமே சொல்ல வேண்டாம். சரி, அதுக்கு மூஞ்சி அப்படி வைக்காத. அதை அவன் வீட்டில் வச்சுருக்காரு என்ன? இல்லைடா, சொல்கிறத முழுசாக சொல்ல விட. அவன் வீட்டிலலாம் வைக்க மாட்டான். அவன் எப்பவுமே அவன் கையில் தான் வச்சுட்டு இருப்பான். ஸோ அவன் இங்கேயும் எடுத்துகிட்டு வந்திருப்பான். அவனோட பேக் லக்கேஜில் ஒரு பிளாக் கலர் ஃபைல் இருக்கும், அதில் தான் இருக்கும். அவன் எப்பவுமே அதை தன் கூடயே வச்சுருப்பான். ஏன்னா வீட்டில் அம்மா இல்லை சம் பீப்புள்ஸ் யாராவது எதார்த்தமாக பார்த்தா கூட பெரிய இஷ்யூ ஆயிருங்கிறதுக்காக ப்ராப்ளம் ஆயிரும் அப்படின்னு எப்பவுமே அவன் கூடயே தான் வச்சுருப்பான். ஸோ இது இங்கே தான் இருக்குது, அவனுடைய ரூமில் தான் இருக்கும். ஆனால் அது உனக்கு இப்போ எதுக்குன்றது தான் எனக்கு இப்போ பெரிய கன்ஃபியூஷனாக இருக்குது. ப்ளீஸ், நான் கேட்குறேன், பண்ணுறத சொல்லிட்டு பண்ணு. என்னால் முடிஞ்ச ஹெல்ப்பை நானும் பண்ணுவேன்ல. இல்லை, இங்கே பாரு, மற்றவங்களுக்கு எப்படிலாம் எனக்கு தெரியாது. பட் நான் லூனாட்டெல்லாம் ஃபீல் இது வரைக்கும் எந்த விஷயமும் பண்ணதில்லை. அன்றைக்கி ஒன்று நான் டச் பண்ணப்போ கூட ரியலாகவே மனசார தான் தொட்டேன். அதை நீ எப்படி எடுத்துக்கிட்டாலும் சரி. அதனால தான் அன்றைக்கி போகிறப்போ கூட நான் ஒரு சின்ன ஹிண்ட் கொடுத்துட்டு போனேன், எனக்கு உங்களுக்கு லூனாக்கும் இருக்கிற விஷயத்த. பட் நீ புரிஞ்சுக்கல. நீ இப்போ கேட்குற. ஃபஸ்ட்டு கேட்டிருந்தா நானே சொல்லியிருப்பேன். கேட்டிருந்தா நீங்களே சொல்லியிருப்பீங்களா? நிஜமாவா? பின்ன நான் சொல்லியிருப்பேன். அஃப்கோர்ஸ், அதில் என்ன இருக்கா? உன்ட்ட எனக்கு அதை மறைக்க பிடிக்கல. நீ கேட்டிருந்தா கண்டிப்பாக சொல்லியிருப்பேன். சரி, சாப்பிட்டியா? நான் பிளேட்டை வச்சுட்டு வந்துடுறேன், ஓகேவா? எங்கே இரு, உனக்கு ட்ரிப்ஸ் வேறு முடிய போகுது. ஸோ நர்ஸை கூப்பிட்டு வரேன், உனக்கு ட்ரிப்ஸ் ஏற்றணும்ல அப்படின்ற மாதிரி சொல்ல. இங்கே நம்ம வழி தான் ஒரு மாதிரி சரி அப்படின்ற மாதிரி சொல்லி தலையாட்டுறாரு. ஸோ இப்போ அப்படி நம்ம இவங்களையும் அந்த இடத்துல இந்த அவருடைய பிளேட் அண்ட் சம்திங் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அப்படியே ஒரு வாட்டர் தான் ஒரு கிளாஸில் ஊற்றிட்டு, இந்தா தண்ணி குடி, இப்போ வந்துடுறேன், சரியா? சரிங்க அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்ருக்காரு. நம்ம ஒய்டிக்கு தான் இதை நம்பர் தான் வேண்டாமான்னு தெரியாமல் ஒரு மாதிரி பார்த்துட்ருக்காரு. ஸோ இப்போ நம்ம இவங்க அந்த இடத்துல தான் கிளம்புறாரு. ஸோ இவங்க அப்படியே அங்கேருந்து கிளம்ப அப்படியே இப்போது இன்னும் 2 பர்சன்ஸ் தான் அப்படியே இந்த ரூம்குள்ளே என்ட்ராகிறாங்க. இவங்க போகிறத நம்ம ஜேவும் அண்ட் என்ஒயும் பார்த்துருப்பாங்க. ஸோ அது வேறு யாரும் இல்லை, ஜேவும் என்ஒய் தான். ஸோ அவங்க நேரம் பார்த்துருப்பாங்க. ஸோ ஒரு மாதிரி இவங்க போனதுக்கப்புறமா நம்ம ஜேவும் என்ஒய்க்குள்ளே என்ட்ராக நம்ம ஒய்டி தான், சீக்கிரம் வாங்கடா, எங்க ஒரு பெரிய மேட்ரு சிக்கியிருக்கு, சீக்கிரமா. அதை சரி நாங்கள் வரோம், ஆனால் அதை விட ஒரு பெரிய மாற்று சிக்கியிருக்குடா ஒய்டி. என்னடா ஆச்சா? எதுக்கு அப்படி மூஞ்சி தூக்கி வச்சுட்டே இருக்கா? அதை அந்த லூனா இருக்காள்ல, ஆமாம் அந்த லூனா இருக்காங்க. அப்படிங்க பள்ளம் உடச்சிடுவேன், அவளுக்கு ஒரு மரியாதை கேடு. டே என்னதான் இருந்தாலும் ப்ரொஃபஸர்டா அவங்க. ஆமாப்பா பெரிய. டேய் இங்கே பாருடா ஒய்டி, ஓவரா பண்ணிகிட்ருக்கா, சொல்கிறத கேளு. அவளுக்கு ரெஸ்பெக்ட்லாம் கொடுக்குறதுலாம் போதும். உன் வாழ்க்கையில் விளாண்டுக்கிட்டு இருக்குது அது, நீ அதுக்கு ரெஸ்பெக்ட் கொடுத்து பேசுகிறியா? இங்கே சொல்கிறத கேளு. அதை அவங்க டேய் சொல்ல வரதா உருப்படியே சொல்லித்தல, சுற்றி வலிச்சு பேசாதா. அது டேய் மெம்பர்ஸும் அதான் உன் புருஷங்களும் அதான்டா அந்த லூனாவும் லிவிங்கில் இருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த ஊருக்கே அது கொட்டு வச்சு சொல்ல போதான். இல்லை எனக்கு புரியலடா லூசு பையலே. நம்ம இன்னும் ஒரு 4 டேஸில் நம்ம கொரியாவுக்கு ரீச் ஆயிடுவோம். அந்த இடத்துல லூனா ஒரு பார்ட்டி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை அரேஞ்ச் பண்ணியிருக்க.
அந்த இடத்துல நம்ம மெம்பர்ஸ் உன் புருஷங்க அவங்க எல்லாரையும் கூப்பிட்டு எல்லோரும் முன்னாடியும் நாங்கள் லிவிங்கில் இருக்கோம், ரிலேஷன்ஷிப்பில் இருக்கோன்னு சொல்ல போகிறலாம். நீ என்ன பண்ண போகிற? நீ ஒன்று யோசிச்சுக்கிட்டு இருக்க, ஆனால் அதை விட ஃபாஸ்ட்டாக எங்கள் கதை போயிட்டு இருக்குதா? என்ன பண்ணலான் இருக்கிற? எனக்கு ஒன்றும் புரியலடா வாடி. எனக்கு ஒன்றும் ஒரு மாதிரி மண்டு உடச்சலாம் இருக்குது. போகலாடி அப்படின்ற மாதிரி இங்கே ஜேதா ஒரு மாதிரி தலையை பிடிச்சிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கிற சேரில் உட்காராரு. ஸோ வாடி தான். அப்படியா என் வாய்? ஆமாம் வாடி, அது அவங்க இந்த லூனா ஏற்பாடு பண்ணியிருக்கானா, என்ன பண்ணுறதுன்னு தெரில, அதான் உன்கிட்ட சொல்ல வந்தோம். சரி இருந்துட்டு போட்டோம். என்னது இருந்துட்டு போகணுமா? டேய், உன் புருஷங்க கூட ரிலேஷன்ஷிப்பில் இருக்கேன் நான் சொல்ல போகிறான்ட்டுருக்கா. இருந்துட்டு போட்டோன்ற விட்ட எலிவரையும் நீ அவ கூட அனுப்பிச்சி வைப்ப போகிற. அப்படி இல்லைடா, இங்கே பாரு, அவளை பற்றி எந்த இடத்துல சொன்னால் நல்லா இருக்கும்னு நானே யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். அவளை எதுக்கு பார்ட்டி கொடுத்து ஊரை கூப்பிடுறானா? நமக்கு வேலை ஈஸி தானே, போவோம். அதே இடத்துல வச்சு அவள் பண்ண எல்லாமே ஃப்ராடு தானோ, இது எதுவுமே நடக்கலை, இவ்வளோ நேரம் என் புருஷங்களை ஏமாற்றி வச்சுட்டு இருந்திருக்கா அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் சொல்லலாம். புரியுதா? நீ ஏன் அவ்வளோ டென்ஷன் ஆகுறா? அதெல்லாம் இல்லை, புரியுதா? சிம்பிளாக எடுத்துக்கோ. நம்ம அந்த இடத்துல அவளை பற்றி அவளுடைய ஃப்ராடுத்தனத்தை பற்றி ஏன் சொல்லக்கூடாது? வாவ், வாட்ட நல்ல யோசனை, நல்லா யோசிச்சிருக்கா. ஆனால் இந்த பைத்தியத்தெல்லாம் உன் கூட எப்படி ஓடி ஃப்ரெண்டுன்னு வச்சுட்டு சுற்றுற? யார் பைத்தியம்? நானா? என் நானா? ஆமாம் நீ தான். அப்படிதானே நடந்துக்கிற. அடிக்கடி மண்டையில் மூளை இருக்குது, அது கொஞ்சம் அதை யூஸ் பண்ணு, கழட்டி வச்சுட்டு சுற்றாதா. ஓ, எனக்கு மூளை இல்லைன்றீங்களா? கழட்டி வச்சு சுற்றுறேன்னு சொல்கிறீங்களா? ஓ, அன்னைக்கு எனக்கு மூளை இல்லை ஒன்றா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு மாதிரி நம்ம ஜெயதாரமா வெளியில் பக்கத்தில் இருக்கிற அந்த பூஞ்சாடி எடுக்கிறாரா. ஸோ இங்கே டக்குன்னு நம்ம ஒய்டி தான். டேய் என்னடா பண்ணுற? அது நம்ம ப்ரொஃபஸர்டா, கொஞ்சம் மரியாதை கூட. என்ன நீன்ற டக்குன்னு? அதான் டேய், உனக்கு நான் ப்ரொஃபஸர் ஏதோ பேர் சொல்லி கூப்பிட்டா சரி விட்டா போகுதுன்னு பார்த்தா நீன்றா மோனே மரியாதா. ஓ, மரியாதை கேட்குதோ? ப்ரொஃபஸர் பண்ணுற வேலையாக தான் அன்னைக்கு அந்த ஸ்னோலேண்ட்குள்ளே கூப்பிட்டு போய் கதவை பூட்டி வச்சுட்டு டேபிளில் உட்கார வச்சு என்ன சொல்ல வரா? நீங்கள் எதுக்காக வாயை மூடுறீங்க? என் வாய் என்னாச்சு புரியல எனக்கு. என்ன ஸ்னோலேண்டில் போய் கதவை மூடி என்ன நடக்குது எங்க முதல்ல? ஏன்டா கையை கிடச்ச? பின்ன நீ என்ன பண்ணிட்டு இருந்தா? டேய் வாடி, உனக்கு எதுவும் தெரியாதுல்லடா. இவர் இருக்கார்ல. என்னதா? சரி, இவர் இருக்கார்ல, என்ன அன்னைக்கு கூப்பிட்டு போய் என்னடா என்னாச்சா? அது அன்னைக்கு அப்படின்றமா சொல்லிட்டு நம்ம ஜெயதா அப்படியே ரொம்ப குழந்துச்சா. அப்புறம் நான் ஒரு மாதிரி ஆயிட்டேன்னு உன்னை தூக்கி அவர் மடியில் உட்கார வச்சு டேய் என்னடா சொல்லிட்டு இருக்கா? வாய் மூட்றா. நான் சொல்லுவேன், நான் என் ஃப்ரெண்டுகிட்ட சொல்லுவேன். டேய் ஃப்ரெண்டுகிட்ட சொல்கிற விஷயம் வாடாத, மூட்றா வாய. என்ன? அதான் ஒன்றும் இல்லை வாடி, எனக்கு அவனுக்கும் எல்லாம் முடிஞ்சிடுச்சு, அதுதான் அப்படி சொல்லிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு மாதிரி நம்ம என்ஒய் தான் தலையை கீழே குடிஞ்ச மாதிரி ஹேரை ரப் பண்ணிகிட்டே சொல்கிறாரு. இல்லை எனக்கு புரியல, எல்லாம் முடிஞ்சிட்டுனா? ஆமாண்டா, என்னை எல்லாம் என்கிட்ட இருந்த கருப்பு பறிச்சுட்டாண்டா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இங்கே நம்ம ஜெயதா ஒரு மாதிரி ஒயிட்டோட ஷோல்டர்லெஸ் அட போவி, இதான் அன்றைக்கி உனக்கு ஹெல்ப் பண்ணேன் சரியா? ஓவரா பண்ணுற. நான் மட்டும் அன்றைக்கி அப்படி பண்ணலைன்னா என் கருப்பு போயிருக்காது. என்ன புரியல என் ஒய்? ஐயோ நீ என்ன அப்படி பார்க்காத, அதெல்லாம் இல்லை, நான் உனக்கு ப்ரப்போஸ் பண்ணிட்டேன்,
நான் அவனும் மேரேஜ் பண்ணிக்க போகிறோம். நான் அவனை விட்டுட்டுலாம் போக மாட்டேன். நீ என்னை அப்படி பார்க்காத. அப்படின்னா ஓகே தான். அதுக்கேன்டா நீ இப்படி அழுதுட்ருக்க? அது இருடா பாயிண்ட்டை பிடிச்சிட்டேன். அதுதான் சொல்ல வந்தேன், அதுக்குள்ளே இல்லாமல் போயிட்டேன். அப்போ உட்கார வச்சு பண்ணும்போது மட்டும் எனக்கு மூளை இல்லை, நான் ஒரு அரை பைத்தியம், அதெல்லாம் தெரியலையா அப்படின்றப்ப டக்குன்னு நம்ம ஜெய் தான் கேட்டார். இங்கே ஒய்டிக்கு தான் ஒரு மாதிரி ஷைனஸ் ஆயிடுச்சு. அவர் ஒரு மாதிரி கீழே கொஞ்சம் சிரிச்சிட்ருக்காரு. இங்கே NYக்கெலாம் அவ்வளோதான், ஒரு மாதிரி காதெல்லாம் செவந்து போச்சு. டேய் என்னடா பேசிகிட்டு இருக்கா? உனக்கு வர வர ஓய் கொழுப்புடா, வருவல்ல, வா பார்த்துக்கிறேன். அதை உணர்ச்சி வசப்பட்டனும். டே ஜே, வாய் தான் உனக்கு சூனியம், வாயை மூடுறா. சும்மா சும்மா சொன்னேங்க. நீங்கள் அதை டென்ஷனை ரொம்ப பெருசாக எடுத்துக்கிறீங்க. முதல்ல வாடி மேட்ருக்கு வருவோம். எதை பேசிகிட்டு இருந்தா எங்கே போகிறோம்? டே வாடி, நீ கூட ஏதோ முக்கியமான மேட்ரு சிக்கியிருக்கீடா, என்னன்னு சொல்லு. ஓ நைஸாக நழுவுறா? ஓனே அன்னைக்கு போனால் போதுன்னா ஒரு ரவுண்டில் விட்டல, வா இன்றைக்கி பண்ணல அப்படின்ற மாதிரி நம்ம NY ஒரு மாதிரி ஜெயோட காத்துட்ட போய் சொல்லிகிட்ருக்காரு. ஸோ ஜெய்க்கு தான் ஒரு மாதிரி ஆகுது, ஒரு மாதிரி நெளிஞ்சிட்டு நிற்கிறாரு. ஸோ 2 பேரும் ரொமான்ஸ் எல்லாம் வெளியே போய் வச்சுக்கோங்க, இங்கே நானும் இருக்கா. சாரி வைடி, சொல்ல அதான் நான் அந்த ஃபைல் எங்கே இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிட்டேன். நம்ஜன் இங்கே தான் வச்சுருக்காரு, அதுவும் அவருடைய ரூமில் ஒரு பிளாக் கலர் ஃபைலில். இது எப்படிடா உனக்கு தெரியும்? அதை நான் இவங்கிட்டேருந்து கண்டுபிடிச்சேன். இவங்க தான் சொன்னார். அவன் உன்கிட்ட சொன்னானா என்ன? ஆமாம், இவங்க தான் சொன்னார். அவர் என்கிட்ட சொல்லிட்டாரா? ஸோ அதை அந்த பிளாக் கலர் ஃபைலில் தான் இருக்கா. நான் போக முடியாதா? ப்ளீஸ் நீங்கள் போங்க, கண்டிப்பாக அது கிடைக்கும், அங்கே தான் இருக்கும். நம்ஜனுக்கு தெரியாமல் அதை மட்டும் எடுத்துகிட்டு வந்து என் கையில் கொடுத்துருங்க, மிச்சத்தை நான் பார்த்துக்கிறேன். அது மட்டும் இல்லை, எனக்கு ஏதோ அந்த டாக்குமெண்ட்டில் பெரிய டவுட் இருக்கா, அதுவும் ஸோ அதனால தான் சொல்கிறேன், அது மட்டும் கையில் கிடச்சாலே போதும், ஒரு பெரிய ப்ரூஃப் நமக்கு கிடச்சிரும். சரியா? கொஞ்சம் சீக்கிரம் போகிறீங்களா? சரி நாங்கள் போகிறோம். அதுக்கு ஏன் நீ இவ்வளோ டென்ஷன் ஆகுற? நாங்கள் போகிறோம். சரி, ஒரு பிரச்சனை இல்லை. நம்ஜனுக்கு தெரியக்கூடாது, அதை நம்ஜனுக்கு தெரியாமல் எடுத்துகிட்டு வந்துடுங்க. அவருக்கு தெரிஞ்சுதான்னு வைங்களா, பெரிய சிக்கலாயிரும். அப்புறம் எதுவும் நடக்காது, அப்புறம் பிளான் ஃப்ளாப் ஆயிரும். திருப்பி மூட்டை முடிச்செல்லாம் கட்டிட்டு வீட்டுக்கு போக வேண்டியதான். பார்த்துக்கோங்க. வாழ்க்கையே இங்கே ஓனும் போயிட்டுருக்குது, உனக்கு இதில் காமெடி வேற ஒரு கேடு. டேய் இருடா, நானும் என் நோயும் எடுத்துகிட்டு வரோம். ஸோ இப்போ நம்ஜனுக்கு தெரியாமல் அந்த ஃபைலை தூக்குறோம், உன்கிட்ட கொண்டு வந்து கொடுக்குறோம். ஓகே, நீ கவலைப்படாத, நானும் என் நோயை பார்த்துக்குறோம். அதான்டா எனக்கு பெரிய கவலையாகவே இருக்கா. நீயும் என் நோயும் போகிறீங்களே, ஒரு இடத்துல என் நோயை பார்த்தி கூட எனக்கு கவலை இல்லை. நீ ஏதாவது பண்ணி அவரையும் சேர்த்து மாட்டி விட்டுற போகிற. டேய் என்ன 2 பேரும் சேர்ந்து கலாய்க்கிறீங்களா? பார்த்துக்கோங்கடா, இப்படிலாம் பண்ணிங்கன்னு வைங்களா, நானே டேரெக்டாக போய் நம்ஜுன்னு சொல்லிடுவேன். டேய் சும்மா இருடா, ஏதோ தெரியாமல் சொல்லிட்டேன். போய் எடுத்துகிட்டு வாங்க. சரி, இவங்க இப்போ வந்துடுவார், நீங்கள் போங்க. இதுக்கு மேலே இதை பற்றி பேசணுன்னா திருப்பி எல்லாருக்கும் தெரிஞ்சு போயிடும். போய் அந்த ஃபைலை மட்டும் தூக்கிட்டு வந்துடுங்க, சரியா? அப்படின்ற மாதிரி நம்ம ஒய்டி தான் இங்கே நம்ம NYட்டையும் ஜேட்டையும் சொல்லிகிட்ருக்காரு. இப்போ அடி கொஞ்ச நேரம் அப்படியே டைம்லாம் ஸ்கிப் ஆகுது. ஸோ இப்போது ஒரு இடத்த காமிச்சா நம்ம NY அண்ட் ஜே தான் ஒரு ரூமுக்கு வெளியே இருந்துகிட்ருக்காங்க. சொல்லப்போனால் NY எங்க சொல்லுடா. நான் இப்போ நம்ம உள்ளே போகணும்ல, போகும்போது யாராவது இருந்தாங்கன்னா மாட்டிக்கிட்டோன்னா எடுத்தோடனே என்கிட்ட அவசகுணமாக பேசுகிற வாயை கழுவு. பேசாமல் நம்ம ஏன் பின்னாடி ஜன்னல் வழியாக எகிரி குதிக்கக்கூடாது? டேய் நம்ம திருட வரோம், மாஸ்க்கு போட்டு ஜன்னல் வழியாக எகிரி குடிக்க. ஒழுங்கா டோரை ஓப்பன் பண்ணுறா, இல்லை வெளியே விட
நான் அதை ஓப்பன் பண்ணுறேன். சரி இருங்க ஓப்பன் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஜெயதா அப்படியே பொறுமையாக சொல்லிட்டு அந்த டோரை ஒரு மாதிரி ரொம்ப பொறுமையாக ஓப்பன் பண்ணுறாரு, சவுண்டே கேட்காத மாதிரி சொல்லிட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படியே எட்டி பார்க்குறாருக்குள்ள இவ்வளோ போனால் நம்ம இவங்க தவிர மிச்சப்படி எல்லோரும் அங்கே தான் இருக்காங்க. ஸோ எல்லோரும் ரொம்ப சின்சியராக உட்காந்து ஏதோ ஒரு விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அப்படியே ஓப்பன் பண்ண மாதிரி அப்படியே திரும்பி நம்ம என்னையே தான் பார்த்துட்டு, என்னடா என்ன பார்த்துட்ருக்கா, குள்ளே போ, இப்படியே நின்றுட்டு இருந்தேன்னு வையன் வெளிலேருந்து வர்றவொடனே நம்ம கேவலமாக பார்ப்பான். ஒன்றுக்குள்ளே போ இல்லை டோரை போட்டு குள்ளே போனாலும் மாட்டிக்குவோம் போனாலும் மாட்டிக்குவோங்க. என்னடா சொல்கிற, குள்ளே எல்லோரும் இருக்காங்க. ஆமாம் நம்ம நேரம் குள்ளே 7 பேருமே இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ரவுண்டாக உட்காந்துருக்காங்க. என்ன பண்ணுறது இப்போ? டேய் என்ன பண்ணுறதுன்னு என்கிட்ட கேட்குற? ஏதாவது யோசி. நம்ம இப்போ குள்ளே போகணும், அதை எடுக்கணும், அதுக்கு அவங்க இருக்கக்கூடாது. அவங்க எல்லோரும் இருக்காங்க, எப்படி போய் எடுக்கிறது? நம்ம வேணால் போய் நம்ம சொல்லிட்டேன் ஃபைல் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டு எடுத்துகிட்டு வருவோமா? என்னடா விளாண்டுட்டு இருக்கிறியா என்ன? நீ சொல்கிறத பார்த்தா அப்படி தான் இருக்குது. 7 பேர் இருக்கிறப்போ எப்படி போய் எடுக்கிறது அப்படின்ற மாதிரி இங்கே அப்படியே நம்ம என்னையும் ஜெயும் டிஸ்கஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது அப்படியே நம்ம ஜின்னோட ஐஸ் தான் லைட்டாக ஏதோ ஒரு டிஸ்கஷன்லேருந்து லைட்டாக நலகி ஓரமாக பார்க்குறாரு. ஜெய் அங்கே என்ன பண்ணிகிட்டு இருக்கா? அதுவும் டோர்கிட்ட நின்னா குள்ளவா இதுக்கு வெளியே நின்றுட்டுருக்கா அப்படின்ற மாதிரி கூப்பிட அப்படியே மிச்சம் இருக்கிற மிச்சம் 5 மெம்பர்ஸும் அப்படியே திரும்பி பார்க்குறாங்க. ஸோ நம்ம ஜெய் தான் அச்சோ மாட்டிட்டோம் போல் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு மாதிரி நான் ஸ்மைலோட குள்ளே பார்க்குறாரு. ஸோ டோர் ஃபுல்லாக ஓப்பன் பண்ணிட்டாரு. இப்போ 7 பேருமே ஒரு மாதிரி ஜேவை தான் பார்த்துட்ருக்காங்க. ஸோ பின்னாடி என்னையும் வராரு. நீங்கள் 2 பேரும் இங்கே என்ன பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்ற மாதிரி நம்ம கேட்க நம்ம என்ஒய் தான் ஒரு மாதிரி திறந்து முழிச்சிட்ருக்காரு. நம்ம ஜே தான் என்ஒயை பார்த்துட்டு முதல்ல அப்படி பார்க்குறத நிப்பாட்டுங்க, நீங்கள் பார்க்குற பார்வையிலே கண்டுபிடிச்சிருவாங்க போல், முன்ன பின்ன திருடி பழக்கம் இல்லையோ, காமெடி பண்ணாதன்ட்டுருக்கேன். மறுபடியும் யாராவது சொல்லி சமாளிடா. என்னத்தை சொல்லி சமாளிக்க? பிளானே இதுக்கு தான், எதுவாக இருந்தாலும் பிளான் போட்டு வரணுன்றது. ஐயோ பார்க்குறானே அப்படின்ற மாதிரி தான் நம்ம ஜேகே தான் ஒரு மாதிரி குறைன்னு பார்த்துட்ருக்காரு. ஸோ ஒரு மாதிரி நம்ம ஜேகேவை பார்த்த மாதிரி ஜே அப்படியே திரும்பி நின்றுட்டுருக்காரு. என்னாச்சு, எதுவும் பிரச்சனையா என்ன, 2 பேருக்குள்ளே வந்திருக்கீங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஜெமின் கேட்க நம்ம ஜே தான் ரொம்ப திரும்ப முடிச்சுட்டு இருந்தவர் அப்படியே ஒரு மாதிரி எதுவும் சொல்ல வராரு. ஸோ அதுக்குள்ளே நம்ம ஜின் தான் ஜே ஒய்டி எப்படி இருக்கான் இப்போ, உனக்கு ஓகேவா, பரவாயில்லையா, ஐஸ் ஓப்பன் பண்ணிட்டாரா, அவன் டேப்லெட் இதெல்லாம் போட்டானா என்ன, இவங்க அங்கே தான் இருக்கானா அப்படின்ற மாதிரி விசாரிச்சிட்ருக்காரு. ஸோ அப்படி தான் நம்ம ஜேக்கு பாயிண்ட் கிடச்சிச்சு. அவன் எப்படி இருந்தால் உங்களுக்கு என்ன, ஏன் எவ்வளோ ஆக்கிற, ஏன் அவன் சாகலைன்னு கஷ்டமாக இருக்கா? ஜே என்ன வார்த்தை அளந்து பேச, ஐயோடா இங்கே பாருப்பா, ஜேகே சாருக்கு கோவம் பொத்துட்டு வருதா, என்ன சொல்கிறது என்ன தப்பா, அப்படி தானே அவனை பார்த்துக்கிட்டீங்க, அப்படி தானே நடத்துனீங்க, இப்போ மட்டும் என்ன டிவோர்ஸ் கொடுக்க போகிறான்னு சந்தோஷத்தில் பேசுகிறீங்களா? கவலைப்படாதீங்க, நீங்கள் கேர் பண்ணாலும் பண்ணாட்டியும் அவன் டிவோர்ஸ் கொடுத்துருவான் அப்படின்ற மாதிரி நம்ம ஜே சொல்ல மற்ற மெம்பர்ஸ்க்கு யாருக்கும் புரியல. ஏன்னா இந்த டிவோர்ஸ் மேட்ரு வந்து நம்ம யாருக்கும் தெரியாது, நம்ம நம்ஜனுக்கே நம்ம ஒய்டி சொல்லி தான் தெரியும். ஸோ நம்ம ஜின்னுக்கும் நம்ஜனுக்கும் தவிர யாருக்கும் தெரியாது. ஸோ நம்ம ஜின்னும் நம்ஜனும் தான் ஒரு மாதிரி பார்த்துட்ருக்காங்க. மிச்ச மெம்பர்ஸ் யாரும் புரியாமல் இப்போ நம்ம ஜிம்மன் தான் டக்குன்னு திரும்பி என்ன சொல்கிறாங்க, டிவோர்ஸா? இல்லை எனக்கு புரியல, எதுக்கு டிவோர்ஸ்? ஐயோ எதுவுமே தெரியாத மாதிரி அது எப்படிங்க நடிக்க முடியுது உங்களால் மட்டும்? அவனுக்கு 2 years டிவோர்ஸ் கொடுத்துடணும், 2 years டிவோர்ஸ் கொடுத்துருவோம் அப்படின்னு அவனை போட்டு பாடுபடுத்துனீங்களா? அதான் எதுக்கு 2 years? அதான் இன்னும் கிட்டத்தட்ட அவங்க கூட அந்த 6 months இருந்து கஷ்டப்படுத்த போதாதா, இன்னும் இருந்து கஷ்டப்படணுமா? அதான் அவனே டிவோர்ஸ் தரேன்னு சொல்லிட்டான். அது உங்களுக்கு தெரியவே தெரியாதானே? இப்போ தான் தெரியுதோ? அவனுக்குள்ளே அப்படியே குழுன்னு இருக்குமே அந்த லூனா கூட, அப்படியே இதுக்கப்புறம் ஜாலியாக எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் இங்கே பாரு ஜே வாய் அளந்து பேச அப்படின்ற மாதிரி நம்ம வீதான் அங்கேருந்து சரி நான் கரெக்டாக தான் பேசுகிறேன், இப்போ தான் கரெக்டாக பேசுகிறேன் அப்படின்ற மாதிரி பேசிகிட்ருக்காரு. ஸோ இங்கே அப்படியே நம்ம ஜின்னுக்கு எதுவும் சொல்ல முடியல, அவர் ஒரு மாதிரி தலையை கீழே குனிஞ்ச மாதிரி உட்காந்துட்ருக்காரு.
ஏன்னா அவருக்கு நம்ம ஜே சொல்கிறதெல்லாம் ஒரு மாதிரி கில்ட்டாக இருக்குது. அதுவும் நம்ம ஒய்டிக்கு நடந்ததுக்கு அவர் தான் காரணன்ற மாதிரி அந்த கில்ட்னஸும் மனசில். ஸோ ஒரு மாதிரி கீழே குனிஞ்சு பார்த்துட்ருக்காரு. அவரால் எதுவும் பேச முடியல. ஸோ இங்கே அதுக்குள்ளே நம்மளோட ஹூபா தான் அங்கே உட்காந்துருந்தவர் டக்குன்னு, ஆமாம் அதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல நீங்கள் 2 பேரும் இங்கே அப்படி வந்தீங்க, அதுவும் உங்களுக்கு எப்படிங்க அதெல்லாம் தெரிஞ்சுதா? நாங்கள் யாருக்கும் இன்ஃபர்மேஷனே கொடுக்கலையே, அதுக்குள்ளே ஹாஸ்பிட்டல் எப்படி வந்தீங்க, அதுவும் இங்கே? ஐயோ எதை கேட்கக்கூடாதோ அதே கரெக்டாக கேட்குறானே அப்படின்ற மாதிரியான ஒரு தாட்டில் நம்ம ஜேதா ஒரு மாதிரி திறந்து முடிச்சிட்ருக்காரு. நம்ம என்னை தான் செஞ்சு வச்ச செல்ல மாதிரி நிற்கிறாரு. டேய் ஐயோ என்னோய் ஏங்க சொல்கிறா, எதுக்கு இப்போ நீங்கள் பிடிச்சி வச்ச பிள்ளையார் மாதிரி நிற்கிறீங்க? ஏதாவது பேசலைல்ல? நானும் இவனா இருந்தால் சமாளிக்கத்த. இப்போ கேட்குறான், சொல்லுங்கள். நான் என்னடா சொல்கிறது? இதுக்கு தான் முன்ன பின்ன ஏதாவது போய் சொல்லி பழகணுன்றது. இப்போ அவ்வளோத்தையும் நானே சமாளிக்க வேண்டியதாக இருக்குது பாருங்கள். ஐயோ கேட்குறாங்களே. உங்கள்கிட்ட தான் கேட்குறேன், நீங்கள் 2 பேரும் எப்படிங்க வந்தீங்க? அதை என் ஃப்ரெண்டை நீங்கள் எப்படியும் நல்லா பார்த்துக்க மாட்டீங்கன்னு தெரியும். அது மட்டும் இல்லை, அவன் எவ்வளோ கஷ்டப்படுத்தினீங்கன்னு எனக்கு தெரியும். அதனால தான் அவனை உங்கள்கிட்ட தனியாக எனக்கு எனக்கு தோணலா. நான் வந்தேன் பின்னாடி, அப்போ தான் என்னையும் நீ தனியாக போக வேண்டான்னு சொல்லிட்டு பின்னாடி வந்தார். ஆனால் நான் நினச்சது கரெக்ட் தான், நல்ல வேலை நான் இங்கே வந்தேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஜே சொல்லிகிட்ருக்கா. ஸோ ஒரு மாதிரி நம்ம ஹோப் சைலண்ட் ஆகிட்டார். ஸோ மற்ற மெம்பர்ஸ் எல்லாரும் ஒரு மாதிரி பார்த்துட்ருக்கா. இப்போ பொறுமையாக நம்ம நம்பிச்சிருந்தா நம்ம என்ஒய் கிட்ட தான் இப்போ கேட்குறாரு. என்ஒய் ஒய்டி ரூமில் தானே இருக்கான், நாங்கள் ஒய்டிட்ட கொஞ்சம் பேசணும். இவங்க அங்கே இருக்கானா? அது வந்த கொஞ்சம் நாங்கள் வரும்போது இவங்க இல்லை, எனக்கு தெரில, அவன் தனியாக தான் இருந்தான் அப்படின்ற மாதிரி சொல்ல. ஸோ ஜிந்தா ஒரு டக்குன்னு சோஃபாலேருந்து எந்திக்கிறாரு. நான் ஒய்டியை பார்க்கணும், நீங்கள் எப்போ வரீங்கோ வரலையோ அதுன்னு தெரியாது, ஆனால் நான் அவன்கிட்ட பேசணும். அவன் ஐஸை ஓப்பன் பண்ணதுலேருந்து ஒரு தடவை கூட நான் பார்க்கலை, எனக்கு ஒரு மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு மாதிரி டக்குன்னு அந்த இடத்துலேருந்து ஒரு மாதிரி என்னையை கிராஸ் பண்ணி ஒரு மாதிரி ஃபாஸ்ட்டாக போயிடுறாரு. ஸோ மற்ற மெம்பர்ஸ்க்குமே அந்த ஃபீல் இருந்திருக்கும். அதெல்லாம் அவங்களும் அந்த இடத்த விட்டு கிளம்பிட்டாங்க. ஸோ நம்ம ஜே தான் ஒரு மாதிரி போகிறவங்கள எட்டி பார்த்துட்ருக்காரு. ஸோ அப்படியே ஒரு மாதிரி எல்லா மெம்பர்ஸும் போயிட்டாங்களான்ற மாதிரி அப்படியே அந்த டோர்கிட்டே இருந்து வெளியே எட்டி பார்க்குறாரு. அப்பா போயிட்டாங்க, எல்லோரும் போயிட்டாங்க, இப்போ தேடலாம் என்னோய், இப்போ தேடினா கரெக்டாக இருக்கும். எல்லாருமே போயிட்டாங்க, நான் இங்கேருந்து பார்த்துட்ருக்கா, யாராவது வராங்களான்னு. நீங்கள் அந்த ஃபைலை தேடுங்க, ஓகேவா? ஆனால் ஒன்றை மாதிரி யாராலையும் சமாளிக்க முடியாதுடா. என்னம்மா பேசி அவன் வாய் அடிக்கிற? அதுக்கெலாம் என்ன மாதிரி கற்றுக்கணும். என்ன பண்ணுறது, உங்களுக்கெல்லாம் அது இல்லை என்னது? இங்கே பாருங்க என் வாய், எல்லாம் என் கூட சேர்ந்துட்டீங்களா? இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பொய் பித்தலாட்டம் எல்லாம் கற்றுக்குவீங்க. உள்ளே வாங்க, போய் தேடுங்க ஃபைலை சீக்கிரம், யாராவது வந்துட போகிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி தேடிட்டுருக்காரு. ஸோ இங்கே நம்ம ஜேவை தான் என்னோய் ஒரு மாதிரி கேவலமாக மேலே இங்கேயும் பார்த்துட்டு போகிறாரு. ஸோ அப்படியே நம்ம என்னோய் எனக்குள்ளே போய் இப்போ அப்படியே இந்த ஃபைலை தான் தேட ஸ்டார்ட் பண்ணுறாரு. நம்ம ஜே தான் வெளியே இருந்து யாராவது வராங்களான்னு பார்த்துட்டு இருந்தவர். ஸோ ஒரு 20 மினிட்ஸ் கழித்து அவருமேக்குள்ளே வந்து தேட ஸ்டார்ட் பண்ணிட்டாரு ஃபைலை. என்ன இங்கே வந்து தேடிட்டு இருக்கா, யாராவது வந்துட்டாங்கன்னா? யார் வர போகிறா, அப்படிலாம் வர மாட்டாங்க. அதுவும் இவங்க எல்லாருமே ஒய்டியை பார்க்க போகிறேன்னு போயிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக சொல்கிறேன், அந்த லூனா மேட்டர் தான் ஓப்பன் பண்ண போயிருப்பாங்க. இன்னும் 4 டேஸில் வேறு அவங்க ஃபெஸ்டிவல் வச்சுருக்கால, இவங்க எல்லாரையும் கூப்பிட்டு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கேன்னு சொல்கிறேன்னு. அதுக்கு இவங்க இப்போ கிளம்பணும்ல, ஏன்னா ஃப்ளைட்டில் போக ஒன்றே ஆகும். ஸோ அங்கே போய் அதுக்கு தேவையான சமாளிக்கணும், எல்லாம் பண்ணணும். ஸோ அதனால் நாளைக்கு கிளம்பணும்னு பிளான் பண்ணியிருப்பாங்க. அப்போ கண்டிப்பாக ஒய்டிட்ட பேசணும்ல, அதனால கிளம்புறாங்க. ஒய்டிட்ட சொல்லணும், கண்டிப்பாக இவங்க போய் இன்னைக்குள்ளே வந்துக்க மாட்டாங்க, கவலைப்படாமல் தெரியலாம். அது அப்புறம் இவ்வளோ கரெக்டாக சொல்கிற? ஆமாம் பின்ன, இவங்க இன்றைக்கி லூனா பக்கம் தானே ஜாலராக தட்டுறாங்க, என்னைக்கு லூனாவை எதிர்த்து பேசியிருக்காங்க, இதான் நடக்கும் பாருங்க அப்படின்ற மாதிரி இங்கே ஜேதா ஒரு மாதிரி கோபத்தோடு பேசிகிட்ருக்காரு. ஸோ நம்ம என்ஒய் தான், சரி விட நீயா ஹைப் ஆகிற, அதை ஒய்டி பார்த்துக்குவோம், நம்ம அந்த ஃபைலை மட்டும் எடுத்துகிட்டு போய் கொடுப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்போ அந்த ஃபைலை தான் ரொம்ப சின்சியரிட்டியாக தேடிட்டுருக்காங்க. ஸோ இங்கே அப்படி கிட்டத்தட்ட ஒரு சொல்லப்போனால் ஒரு 1/2 hourக்கு மேலே ஆயிடுச்சு, ஒரு 40 மினிட்ஸ்க்கு மேலே ஆயிடுச்சு. ஸோ இப்போ டக்குன்னு நம்ம
ஜே தான் ஒரு மாதிரி ஏய் என்ஒய் இங்கே பாருங்களா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு செல்ஃப்லேருந்து ஒன்று எடுக்கிறாரா. ஸோ நம்ம என்ஒயும் என்னாச்சா ஃபைல் கிடச்சிருச்சா? இல்லை, அதுக்கு பதிலாக டைரி கிடச்சிருக்கு. நம்ம ஒய்டி கூட அன்றைக்கி தேடிட்டு இருந்தானே நம்ம ஹாபியோட டைரி, அது இதானா? எதை தேட சொன்னால் எதை தேடிட்டுருக்கா? அது கிடைக்கல, இதான் கிடச்சிதா? இதை ஒய்டிட்ட கொண்டு போய் கொடுக்கலாம்ல, இதுவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ல. அவன் இதை ரொம்ப நாளாக தேடிட்டு இருந்தான். அது மட்டும் இல்லை, ஹோபி இதை படிக்கவே இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தான். அவன் படிக்கணும்னு நினச்சான், பட் ஹோபி அதுக்குள்ளே வந்துட்டார். டேய், அவன் லூனாவுக்கும் உங்களுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக தானே டைரி படிக்கணும்னு நினச்சான். அதை தான் நம்ஜோனே சொல்லிட்டானே இதுக்கப்புறம் அந்த டைரி எடுக்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம என்ஒய் சொல்ல. அப்போ தான் நம்ம ஜெயிக்க தோணுது. ஆமாம்ல, மறந்துட்டேன். சரி விட ஃபைல் தேடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தேடிட்டுருக்காரு. ஸோ இப்போ 2 பேருமே ஒரு மாதிரி மாறி மாறி தேடிட்டுருக்கா. அட்லாஸ்ட் ஒரு வழியாக நம்ம என்ஒய் கையில் அந்த ஃபைலும் கிடைக்குது. நம்ம என்ஒய் தான் இப்போ அந்த ஃபைல் எடுத்து பார்த்தா ஒரு மாதிரி அந்த பிளாக் கலர் ஃபைலை பார்க்குறாரு. கண்டுபிடிச்சிட்டேன். கண்டுபிடிச்சிட்டிங்களா? ஆமாம், இதாண்ணா இந்த ஃபைல் தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு மாதிரி டக்குன்னு இப்போ அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணுறாரு. ஸோ அந்த ஜிப்பை தான் லைக் அந்த ஃபைலில் இருக்கிற ஜிப், ஓகேவா, ஜிப் இருக்குல்ல. ஸோ அதை ஓப்பன் பண்ணி அப்படியே பொறுமையாக அங்கே டாக்குமெண்ட்ஸ்லாம் ஒரு மாதிரி சேஃபாக வச்சுருக்காரு நம்ம நம்ஜோன். ஸோ அதை அவள்தான் எடுக்கிறாரு. ஸோ எடுத்து பார்த்துட்ருக்காரு. ஸோ மெடிக்கல் ப்ரூஃப் அண்ட் அது போக சம்திங் அந்த ஹோட்டலோட டாக்குமெண்ட்ஸ் அது இது நிறைய இருக்குது அதில். ஸோ அது எல்லாத்தையும் பார்த்துட்ருக்காரு. இதே தான் கண்டுபிடிச்சிட்டா. அன்னைக்கு நைட்டு 7 பேர் எந்த ஹோட்டலில் இருந்தாங்களோ அந்த ஹோட்டலோட டாக்குமெண்ட்ஸில் இருந்தால் ஹாஸ்பிட்டலோட டாக்குமெண்ட்ஸ் வரைக்கும் எல்லாம் அதில் இருக்கா. பரவாயில்ல, இதை வச்சே பெரிய மேட்ரை பிடிக்கலாம். இதை மட்டும் ஒய்டிட்டு கொடுத்தோன்னா நெக்ஸ்ட் என்ன பண்ணுறதுன்னு அவனே சொல்லுவான். ஸோ இப்போ நம்ம இந்த இடத்துலேருந்து கிளம்பணும். வரையா? வாங்க போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்போ அந்த ஃபைலோட அப்படியே நம்ம இல்லை என்ஒயும் ஜேபும் தான் அந்த ரூம்லேருந்து வெளியே வர. ஸோ ஓகேடா, இதுக்கப்புறமா மிச்சத்தை நெக்ஸ்ட் பாட்டில் பார்க்கலாம். நான் நெக்ஸ்ட் பார்ட் சூன் போடுறேன். அப்புறம் இந்த பாட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்ற மாதிரி ஒரு கமெண்ட் கொடுத்துட்டு போயிருங்க, ஓகேவா? ஸோ நான் நெக்ஸ்ட் பார்ட் சூன் போடுறேன். அதே மாதிரி நான் சீக்கிரம் போடுறேன், ஓகேவா? சாரிடா, நான் வந்து எனக்கு வீட்டில் வந்து கொஞ்சம் ஃபங்க்ஷன் இருந்தது அப்படின்ற மாதிரி நிறைய சொல்லியிருந்தேன். ஸோ அதனால தான் ரீசன் லேட் பண்ணதுக்கு. ஐம் ரியலி சாரி. இதுக்கப்புறமா டான்டான் வந்துடும், ஓகேவா? ஸோ ஓகேடா, நெக்ஸ்ட் பார்ட் சூன் சீக்கிரம் போடுறேன். அப்புறம் கமெண்ட் மட்டும் கொடுத்துட்டு போயிருங்க. ஸோ ஓகே, பரட்டா.